வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு பழி வாங்க தேவையில்லை. ஆமாம், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வாழ்க்கையே அந்த கணக்கை சரியாக நேர் செஞ்சிடும். உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை அழ வச்சவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நீங்கள் உயிராக நேசிச்சவங்களா இருக்கலாம், முழுசாக நம்பின நண்பனாக இருக்கலாம், இல்லை கூடவே இருந்து சிரிச்சு பேசிட்டே உங்களுக்கு குழி பறிச்ச சக ஊழியராக இருக்கலாம், இல்லை உங்கள் உறவுக்காரங்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். அவங்க சிரிச்சுட்டே போயிருப்பாங்க, ஆனா நீங்க மட்டும் காயத்தோட தனியா நின்னுட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. வாழ்க்கை அது கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துரும். இன்னைக்கு உங்களை தப்பு சொன்னவங்களோட வாழ்க்கையில கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு காட்டுற 7 முக்கியமான அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். இது ஏதோ மாயாஜாலமோ மூட நம்பிக்கையோ இல்ல நண்பர்களே, இது மனுஷனோட இயல்பான குணம். தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த அறிகுறிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே துரோகம், ஏமாற்றம், அநீதி இதையெல்லாம் நீங்க பார்க்கிற விதமே மாறிடும். கடைசி வரைக்கும் பாருங்க. பழிவாங்கலை பற்றின ஒரு ஆழமான உண்மையை சொல்ல போறேன். உங்க பலம் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறதுல இல்ல, நீங்க அதுல இருந்து எப்படி மேல வரீங்கிறதுல தான் இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். அடையாளம் 1, அவங்க மனசே அவங்களுக்கு சிறை. கர்மா வேலை செய்யுதுங்கிறதுக்கு முதல் அடையாளம் வெளியே தெரியாது, அது அவங்க மனசுக்குள்ள நடக்கும். மற்றவங்களை காயப்படுத்துறவங்க எப்பவும் ஒரு நிம்மதி இல்லாம அலைப்பாஞ்சிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்களால அமைதியா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. ஒரு கவனத்துல இருந்து இன்னொன்னுக்கு தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பார்ட்டி, அடுத்த உறவுன்னு மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்தை குறைக்க ஏதாவது ஒன்ன தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எங்க போனாலும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒருத்தர் வேணும்னே உங்களை காயப்படுத்தும் போது, பொய் சொல்லும் போது, துரோகம் செய்யும் போது உங்க மனசாட்சியில ஒரு கரை படியுது. முதல்ல பார்க்கும்போது ஒன்னும் தெரியாது. அவங்க சிரிப்பாங்க, சந்தோஷமா போட்டோ போடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்காது. அது ஒரு சிறை மாதிரி ஆயிடும். அவங்க ராத்திரியில நிம்மதியா தூங்க முடியாது. அவங்க செஞ்ச துரோகம் அவங்க மனசுல திரும்ப திரும்ப ஓடும். அந்த குற்ற உணர்ச்சி அவங்க நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாத்திடும். அது எப்பவும் ஒரு உறுத்தலாவே இருக்கும். நமக்கு யாராவது இப்படி செஞ்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் நோயா வந்துடும். பாருங்க, மத்தவங்க கொடுக்கிற தண்டனையை விட இதுதான் பெரிய தண்டனை. இது அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிறது. நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஊரை விட்டே தப்பிக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து நீங்களே தப்பிக்க முடியாது. அதனாலதான் உங்களை காயப்படுத்தினவங்க ஏற்கனவே தண்டிக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அலைபாயிர மனசு அவங்கள நிம்மதியா மூச்சு விட கூட விடாது. ஆனா இது கர்மாவோட முதல் கட்டம் தான். மனசு உடைய ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியே காட்டிக்கிட்ட நிம்மதியும் உடைய ஆரம்பிக்கும். அடையாளம் 2, அவங்க மன நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா இழப்பாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த உலகத்துல மனுஷனுக்கு கடைசியில என்ன வேணும்? பணம் இல்ல, புகழ் இல்ல, கவனம் இல்ல, நிம்மதி. யோசிச்சு பாருங்க. ராத்திரி நிம்மதியா தூங்க முடியலனா கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? மனசுல ஒரே பதட்டமாவும் பயமாவும் இருந்தா பெரிய பதவியில இருந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் 2வது அடையாளம் உறவுகளே. நிம்மதி அவங்க கையை விட்டு நழுவ ஆரம்பிக்கும். முதல்ல மெதுவா ஆரம்பிக்கும். அவங்க வாழ்க்கைய ரசிக்கிற தன்மையை இழந்துருவாங்க. ஊர் முன்னாடி சிரிப்பாங்க, ஆனா தனியா இருக்கும் போது ஒரு பெரிய வெறும் அவங்கள அழுத்தும். அதிகமா யோசிச்சு ஓவர் திங்கிங் அதுலயே மூழ்கிடுவாங்க. அந்த வெறுமையை மறக்கிறதுக்காக கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுவாங்க. குடி, போதை, தேவையில்லாத கவன சிதறல்கள்னு போவாங்க. ஆனா அதெல்லாம் அந்த வெறுமையை இன்னும் அதிகமாக்குமே தவிர குறைக்காது. உண்மை என்னன்னா, மற்றவங்களை காயப்படுத்துறது அவங்க மனசுலயும் ஒரு காயத்தை உருவாக்குது. அவங்க திருந்தி அதை சரி செய்யாத வரைக்கும் அந்த காயம் மாறாது. அது பதட்டமா, எரிச்சலா, காரணமே இல்லாத கோபமா வெளிப்படும். எப்பவும் எதையோ தேடிட்டு இருப்பாங்க, ஆனா என்ன தேடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நிம்மதியும் கிடைக்காது. உங்களை பாருங்க, அவங்க உங்களை உடைக்க நினைச்சாங்க, ஆனா உண்மையில அவங்க உடைச்சது அவங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்க போற நிம்மதியை தான்.
அடையாளம் 3, மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. கர்மா வேலை செய்யுதுங்கிறதுக்கு இது 3வது அடையாளம். வாழ்க்கை அவங்கள தனிமைப்படுத்த ஆரம்பிக்கும். பாருங்க, ஒருத்தர் துரோகம் செய்யும் போது அது மத்தவங்க அவங்கள பார்க்கிற விதத்தையே மாத்திடும். கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. நண்பர்கள் அவங்கள நம்ப மாட்டாங்க. நெருக்கமா பழகுறவங்க தயங்குவாங்க. ஏன் குடும்பத்துல உள்ளவங்க கூட அவங்க பொய்யால ஒரு நாள் சோர்ந்து போயிடுவாங்க. முதல்ல அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்திருக்கலாம். ஆனா நாள் ஆக ஆக அந்த சூழல் மாறும். மனுஷங்க உணர்ந்துருவாங்க இவங்க சரியில்லைன்னு. ஏன்னா நீங்க வார்த்தையால மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா உங்க குணத்தை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. கடைசியில உங்களுக்கு செஞ்ச துரோகத்தையே அவங்க மத்தவங்களுக்கும் செய்வாங்க. உங்களுக்கு சொன்ன பொய்யையே மத்தவங்களுக்கும் சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கை அவங்க ஊத்துன அதே விஷத்தை அவங்களையே சுவைக்க வைக்கும். ஜனங்க கவனிப்பாங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க. சீக்கிரமாவே அவங்கள சுத்தி இருந்த கூட்டம் கலைஞ்சிடும். போன் கால்கள் வராது, போலியான நட்புகள் உடைஞ்சிடும், அவங்க கொண்டாடின கவனம் காணாம போயிடும். அப்போ அவங்க தனியா நிப்பாங்க. இதுதான் கர்மாவோட நேரடி தாக்குதல். அடையாளம் 4, அவங்க கனவுகள் எல்லாம் சரிய ஆரம்பிக்கும். இது 4வது அடையாளம். அவங்களோட லட்சியங்கள் உடைய ஆரம்பிக்கும். பாருங்க, ஒருத்தர் போய் துரோகம் ஏமாத்து மேல ஒரு வெற்றியை கட்டும் போது அது வேகமா வளரலாம், ஆனா அது நிலைச்சு நிக்காது. ஏன்னா நேர்மை இல்லாத வெற்றி மணல் மேல கட்டின வீடு மாதிரி. பார்க்க அழகா பெருசா இருக்கும், ஆனா அலை வரும்போது மொத்தமா சரிஞ்சிடும். அலை கண்டிப்பா வரும் நண்பர்களே. பணம், அதிகாரம், பதவி எல்லாமே தற்காலிகமானதுதான். அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அப்போ மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தினவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க அதை இழப்பாங்க. அவங்க தொழில் சரிய ஆரம்பிக்கும். உறவுகள் உடையும். கிடைக்கிற நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். வாழ்க்கை தப்பா பயன்படுத்துறவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை திரும்ப பிடுங்கிடும். இது ஒரே ராத்திரியில நடக்காது. சில சமயம் பல வருஷங்கள் ஆகலாம். ஆனா நடக்கும் போது அது ரொம்ப மோசமா இருக்கும். அதனாலதான் நீங்க பழி வாங்க தேவையில்லை. வாழ்க்கை கொடுக்க போற அடியோட ஒப்பிடும் போது நீங்க கொடுக்கிற நினைக்கிற பழிவாங்கல் ரொம்ப ரொம்ப சின்னது. அடையாளம் 5, அவங்க அவங்களையே எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். கர்மாவை பற்றின முக்கியமான உண்மை இதுதான். பெரிய தண்டனைங்கிறது பணத்தையோ புகழையோ மத்தவங்களையோ இழக்கிறது இல்ல, உங்களை நீங்களே நேருக்கு நேர் பார்த்துக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, சுத்தி இருந்த சத்தம் அடங்குனதும் கூட்டம் கலைஞ்சதும் கவன சிதறல்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மிச்சம் இருக்கும்? அமைதி. அந்த அமைதியில தான் அவங்க ஒருத்தரை சந்திப்பாங்க. யார்கிட்ட இருந்து அவங்க ஓடவே முடியாதோ அந்த அவங்களையே சந்திப்பாங்க. இதுதான் எல்லாத்தையும் விட கொடுமையான கர்மா. ஏன்னா நீங்க மத்தவங்களை காயப்படுத்தி பொய் சொல்லி துரோகம் செஞ்சிருந்தா கண்ணாடியில உங்க முகத்தையே உங்களால பார்க்க முடியாது. அது நரகமா இருக்கும். அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பும், சொன்ன ஒவ்வொரு பொய்யும் மனசுல திரும்ப திரும்ப ஓடும். அதுல இருந்து தப்பிக்க வழியே இருக்காது. குற்ற உணர்ச்சி உள்ள மனசு எப்பவும் நிம்மதியா இருக்காது. அடையாளம் 6, யாரையுமே நம்ப முடியாத ஒரு பயம் வரும். கர்மா செய்யற இன்னொரு முக்கியமான வேலை இது. துரோகம் செஞ்சவங்களால மத்த யாரையுமே முழுசா நம்ப முடியாது. ஏன் தெரியுமா? நாம மத்தவங்களை ஏமாத்தின மாதிரி மத்தவங்களும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு திருடனுக்கு ஊரெல்லாம் திருடனாத்தான் தெரியும்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரிதான். அவங்க வாழ்க்கையில உண்மையான அன்பு கிடைச்சா கூட அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. மனைவி, கணவன், நண்பர்கள்னு யார் அன்பு காட்டினாலும் அதுல ஒரு உள்நோக்கம் இருக்குமோன்னு சந்தேகப்படுவாங்க. அன்புக்காக ஏங்குவாங்க, ஆனா அன்பு கிடைச்சா சந்தேகப்படுவாங்க. இதனால அவங்க சுத்தி இருக்கிற நல்ல உறவுகளை கூட காயப்படுத்தி விரட்டிடுவாங்க. கடைசியில சந்தேகத்திலேயே வாழ்ந்து சந்தேகத்திலேயே செத்து போற நிலைமை வரும். இது அவங்க மனசு அவங்களுக்கே வைக்கிற மிகப்பெரிய சூனியம். அடையாளம் 7, உங்களுடைய வளர்ச்சியே அவங்களுக்கு தண்டனையா மாறும். கடைசியா 7வது அடையாளம் இதுதான் கர்மாவோட உச்சகட்டம். அவங்க உங்களை அழிச்சிட்டோம், முடக்கிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா காலம் என்ன பண்ணும்னா அவங்க கண்ணு முன்னாடியே உங்களை நல்லா வாழ வச்சு காட்டும். நீங்க பழி வாங்க கத்தி எடுக்கல, சண்டை போடல,
ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பலமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த காட்சி அவங்கள கொல்லும். நாம இவ்வளவு கெடுதல் பண்ணியும் இவன் நல்லா இருக்கானேங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்கள உள்ளுக்குள்ள அரிச்சிடும். உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பும் உங்க வாழ்க்கையில இருக்கிற வளர்ச்சியும் தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடி. அவங்க தோல்வியில துவண்டு போகும்போது நீங்க வெற்றியில ஜொலிப்பீங்க. இதை விட பெரிய பழிவாங்கல் வேற என்ன வேணும் சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், அவங்க செஞ்ச தப்புங்கிற வலையில சிக்கி தவிக்கும் போது நீங்க சுதந்திரமா வளர்ந்துட்டே இருப்பீங்க. அவங்க கடந்த காலம் துரத்தும் போது நீங்க உங்க எதிர்காலத்தை கட்டிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 7 அறிகுறிகள்ல எதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை எப்பவும் கணக்க சரி செய்யும். அந்த முறையை நம்புங்க. இதே மாதிரி உத்வேகம் தரும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.